இந்த ஷேப் பாருங்கள், ஹாஃப் ஆஃப் த ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது மிரர் லைனாக இருந்தால் ரிமைனிங் ஹாஃப் ஷேப் ட்ரா பண்ணும்போது இது என்ன ஷேப்பாக இருக்கும் ஒட்டு மொத்தமானு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்த உடனே என்ன தோணும்? இங்கே 3 சைட்ஸ் இருக்குது, ரெஃப்ளெக்ட் ஆகும்போது 3 சைட்ஸ் வரும். ஸோ 6 சைட்ஸ் இருக்கிறதால அது ஹெக்ஸகன் சொல்லுவீங்க. ஆனால் அது ராங். இதை நான் ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுறேன். ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது கார்னர்ஸை மார்க் பண்ணணும். இங்கே இருக்குது இன்னொரு கார்னர், மிரர் லைன் மேலே இன்னொரு கார்னர் இருக்குது. ஸோ இந்த கார்னர் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா மிரர் லைனில் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த தூரத்துக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற கார்னரும் இருக்கும். அதனால் அதே இடத்துல வந்துடுது. இந்த கார்னர் கிட்டத்தட்ட இங்கே வரும். இந்த கார்னர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதே பெர்பெண்டிகுலராக இங்கே வரும். ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 சைடும் சேர்ந்து ஒரு சைடு ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சைடு, இந்த 2 சைடும் சேர்ந்து ஒரு சைடு ஆகிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் சைடு, தேர்டு, ஃபோர்த் சைடு. மொத்தமாகவே 4 சைட்ஸ் தான் இருக்குது. குவாட்ரிலேட்ரலில் இது ஸ்பெஷல் டைப். என்னது? இந்த சைடும் பேரலாக இருக்குது. அப்போ 1 பேர் ஆஃப் பேரல் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரெப்பீசியம்னு சொல்வோம். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.